ஓகே வணக்கம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது ஒரு புது பாடம். அது என்னன்ட்டு ஒருக்கா பார்ப்போம். சரியா? ம். சரி. இப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ரெடி? சரி. ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் இப்ப தெரியுதா? ஆமாம். ஓகே. சரி. இது வந்து என்ன வழமையான ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. வழமை 2x1 + 20x2 - 10x3. அதுக்கு 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. இது ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 15. மற்றது 20. x1 x2 x3 நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் படி கிரேட்டர் than or equal to 0. ஓகே. இதை வந்து நாங்கள் வழமையான ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றினா இப்படி வடிவத்துக்கு மாற்றலாம். ஓகேயா? சரி. இது என்ன அதே தானே படிப்பிச்ச நீ சிம்ப்ளெக்ஸ் அல்கோரிதம் படித்த அதில் அது என்னடா இப்போ என்ன இது ஏன் இன்றைக்கு புதுப்பாடம்னு சொல்கிறேன்ட்டு கேட்டால் சொல்லுங்க. அப்போ இதில் என்ன வித்தியாசம்? வழமையான ஒரு கேள்விக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுண்டு யாராச்சும் கண்டுபிடிச்சா சொல்லுங்க. இந்த கேள்வி வழமையான நாங்க சிம்பிளஸ் அல்கோரிதம் கேள்விக்கும் இதுல ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமா இருக்குதா? ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது எழுதி. எஸ். இங்க பாருங்க. இன்டிஜர்ஸ் ஒன்று தந்திருக்கு. அதாவது வளமையா நாங்க x1 x2 x3 வந்து என்னவாகவும் இருக்கலாம்னு பார்த்து நாங்கள் என்ன அது ஒரு தசத்துல வந்திருக்கும், பூஜ்ஜியமா வந்திருக்கும், என்னவாகவும் வந்திருக்கும். ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா புதுசா இன்னொரு கண்டிஷன் தந்திருக்குது. இந்த x1 x2 x3 என்ற டிசிஷன் வேரியபிள் நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்டாகவும் இருக்கணும். அதே நேரம் ஒரு முழு எண்ணாகவும் இருக்கணும். ஒரு இன்டிஜர்ஸா இருக்கணும் என்று தந்திருக்கு. அப்ப இன்டிஜர்ஸா தந்தா என்ன மாதிரி அது வந்து கடைசியா ஒப்டிமல் சொல்யூஷன் வந்தா பிறகு அது வந்து என்னங்கால சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்ப முதல்ல இது வந்து என்ன இப்படி ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருந்தா சொல்லுங்க. அப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டுவும் ஈக்குவலும் இருந்தா என்னண்டு போடுவோம். இந்த ஈக்குவலன் இருந்தா தெரியும். முதல்ல ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை போட்டு நாங்கள் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருந்தால் ஒன்று பிக் கேமில் சால்வ் பண்ணுவோம், இல்லாட்டி டூ ஃபேஸில் சால்வ் பண்ணுவோம். அப்போ இதை வந்து நாங்கள் என்ன இதில் வந்து பிக் கேமில் சால்வ் பண்ணி இருக்குது. ஸோ வழமையான மெத்தட்டின் படி நாங்கள் இதை டேபிளை போடுவோம். இனிஷியல் டேபிள் போட்டுட்டு பிக் கேமுக்கு 1000 போட்டு ஒரு வேல்யூ போட்டு தொடங்குவோம். அப்போ தொடங்கினா தெரியும் தானே இது வந்து முதல்ல பேசிக் வேரியபிள்ண்டா இதை முதல்ல நாங்கள் பேசிக் கொலம் என்ன யூனிட் வெக்டராக மாற்றணும். மாற்றி போட்டு பார்த்தா கடைசியாக இங்கே பாருங்க இது ஃபீஸிபிள், இதுவும் ஃபீஸிபிள். ஒப்டிமமா ஒப்டிமமா இது என்ன ப்ராப்ளம்? மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தில் மைனஸில் இருக்கக்கூடாது தானே. அதில் ஆக பெரிய வேல்யூ இதுதான். அப்போ இதை எடுப்போம். எடுத்துட்டு சுருக்கினா இது வரும் S1 என்டரிங் லீவிங் வேரியபிளா வரும். அதுக்கு அப்புறம் இது சுருக்கி அப்படியே சுருக்கி வந்தா கடைசியா ஒரு சொல்யூஷன் வருது, ஒப்டிமல் சொல்யூஷன். சரியா? இந்த ஒப்டிமல் சொல்யூஷன் என்ன சொல்லுது? x1 வேல்யூ 1 1 கீழ் 4, x2 வேல்யூ 5 கீழ் 8, கடைசியா சொல்யூஷன் 15 வருது. எங்கட கண்டிஷன்ல என்ன எழுதியிருக்கண்டா x1 x2 x3 ஒரு முழுவன் இன்டிஜர்ஸ் தந்திருக்கு. இது இன்டிஜர்ஸா இல்லத்தானே? அப்ப இதை என்னண்டு அங்கால சோல்வ் பண்றது ஒரு முழுவன் இல்லாத பெருமானத்தை என்னண்டு சோல்வ் பண்றோம்னு பார்க்க போறோம். ஓகேயா? அதுக்கு ரெண்டு விதமான மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து கட்டிங் பிளேன், மற்றது பிரான்ச் அண்ட் பவுண்ட் இருக்குது. அப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து நாங்க கிராஃப்ல என்னன்னு பார்த்தோம். நாங்கள் ஒரு கிராஃப்ல தெரியும் இப்படி ஒரு கான்ஸ்ட்ரெயின் ஒரு கோடு வந்தா இப்படி வரும். இன்னொரு கான்ஸ்ட்ரெயின் வந்து இப்படி இப்படி வரும். சரியா? இன்னொரு கான்ஸ்டன்ட் அப்படி வந்தா சில நேரம் இப்படியும் வரலாம். ஓகேயா? அப்ப இதுக்கு எல்லாத்தையும் கட்டுப்படணும்டா தெரியும். இந்த ரீஜனுக்குள்ள இருக்கணும். என்ன இந்த ரீஜனுக்குள்ள இருக்கிறா ஃபீசிபிள் ரீஜன் ரெண்டு வைப்போம். சரியா? அப்படி வச்சா உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ப்ராஃபிட், இப்படி ஒரு ஒப்ஜெக்டிவ் கிரேடியன்ட் உள்ள ஒரு இது இருந்துச்சுண்டா
அதை நாங்கள் கூட்டி 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 பரலலாக வச்சு கொண்டு போனோம்டா எங்கே கடைசியாக வந்து முடியும் இந்த பாயிண்டில் முட்டுற மாதிரி போவோம் என்ன இந்த இந்த பாயிண்ட்டுக்கால போகிறோமே சரியா இந்த பாயிண்ட்ல வரும் அப்போ இந்த பாயிண்ட் தான் என்ன எங்கட ஒப்டிமல் பாயிண்டாக இருக்கும் சரியா இப்போ வந்து எங்கள்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன இந்த X2வும் இந்த X1ம் ஒரு இன்டிஜர் ரெண்டு தந்திருக்கு இன்டிஜர் ரெண்டு தந்தா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒரு இன்டிஜரா இருக்கணும் அப்படி இல்லாட்டிக்கு எந்த பக்கமா இதை கொண்டு போகலாம் இதை வந்து ஒன்று இஞ்சால பக்கமா இறக்கலாம் இல்லாட்டி இந்த வழியை கொஞ்சம் குறைக்கலாம் இதை மேலே குறைக்கலாம் மேலே கூட்டலாமோ இல்லை இதுக்கு மேலே இதை கூட்ட இயலாது அப்போ இதுக்கு கீழே தான் குறைக்கலாம் அப்போ இதை குறைச்சி இதுக்குள்ள இதாச்சும் உண்டு ஏன்னா தெரிந்தானே இதுக்கு மேலே போனால் ஃபீஸிபிள் இல்லை அப்போ ஏதாச்சும் இதுக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அடுத்ததாக கொண்டு வரணும் இஞ்ச கொண்டு வரலாம் இல்லாட்டி இஞ்ச கொண்டு வரலாம் இது வந்து இப்போ ஒரு இன்டிஜர் ரெண்டு யோசிச்சுங்களா இந்த மட்டம் வந்து இன்டிஜர் இதுக்கு அடுத்த இன்டிஜர் இஞ்ச இதுக்கு அடுத்த இன்டிஜர் இஞ்சு அடுத்த இன்ஜின் இல்லை இதுவும் அது என்ன இதை விட நல்ல இது சொல்யூஷன் இல்லை அண்டு அப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தானே இன்டிஜராக இருக்கிற பாயிண்ட்ஸுகள் அது வந்து என்ன இது கண்டினியூஸாக இருக்கிற இது வந்து இப்போ டிஸ்கிரீட்டாக மாறிட்டு இப்போ ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் பொருந்துற மாதிரி வரும் இன்டிஜருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அப்போ எந்த இன்டிஜருக்கு வச்சா எங்களால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கலாம் ரெண்டு பார்க்குறதுக்கு என்னண்டு காண்றது என்று அப்போ அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு பிரான்ச் பவுண்ட் அண்டு மற்றது கட்டிங் பிளேன் முதலாக நாங்கள் பிரான்ச் அண்ட் பவுண்டை பார்ப்போம் பிரான்ச்சிங்கண்டா இது வந்து கிளை மாதிரி இப்போ அது என்னண்டு பார்ப்போம் ஓகே ஸோ இப்படி ஒரு கேள்வி இருக்குது சரியா அதாவது ஒரு மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம் ஒரு மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம் என்ற ஸ்கர்சர் தெரியுதானே ஒரு மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம் அது எஃப்எக்ஸ் என்ற ஃபங்க்ஷனில் குறிக்கிறோம் அதுக்கு ஒரு கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு தானே அதை நாங்கள் ஏஎக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு பி என்று ஒரு வடிவத்தில் இருக்குது இதில் வந்து இருக்கிற எல்லா டிசிஷன் வேரியபிளும் கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு 0 அதோட இப்போ புதுசாக நாங்கள் இப்போ படிக்கிற இன்டிஜர் அதுதான் இன்டிஜர் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறது அப்போ அவ்வளவும் இன்டிஜராக இருக்கணும்னு தந்திருக்கு இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றுவோம் தானே மாற்றி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாடலுக்கு கொண்டு வந்தால் வளமையான எங்களுடைய இதன்படி இவ்வளோதானே தெரியும் எங்களுக்கு ஒரு ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும் கான்ஸ்ட்ரெயின் ஃபங்க்ஷன் இருக்கும் மற்றது கடைசியாக நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்ட்ரெயின் இருக்கும் இதை நாங்கள் ஒரிஜினல் மேத்தமெட்டிக்கல் மாடல்னு சொல்லுவோம் இதுதான் எங்களோட ஒரிஜினல் அப்போ இது வந்து என்ன வளமையான எங்களோட ஸ்டாண்டர்ட் படிவம் நாங்கள் இது படிக்கிறதுக்கு முதல் சிம்பிளை செல்கோருதுன்னு செஞ்சு நாங்கள் தானே அது மாதிரி இருக்கும் அதை நாங்கள் இது இப்படி இருக்க அது என்ன மாதிரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் படித்த 4 முறை இருக்குது தானே ஒன்று ஓல்ஸ்லைக் ஸ்டார்டிங் மெத்தட் பிக் எம் மெத்தட் டூ ஃபேஸ் டுவல் சிம்ப்ளெக்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் நாங்கள் இதை சால்வ் பண்ணி கடைசியாக ஒரு ஒப்டிமல் சொல்யூஷன் எடுப்போம் எடுக்கேக்க X1க்கு 5 தசம் 6 X2க்கு 7 தசம் 2 வருது இப்போ வந்து இது வந்து எங்களுக்கு ஒப்டிமல் வந்திருக்கு ஒப்டிமல் டேபிளில் வந்து கடைசி சொல்யூஷன் ஆனால் இப்போ புதுசாக ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு என்னண்டா எனக்கு வர டிசிஷன் வேரியபிள் ஒரு இன்டிஜராக இருக்கும் சரியா அப்போ இன்டிஜராக இருக்கணுமெண்டா இது சரியோ இந்த 5 தசம் 6 7 தசம் 2 ஒரு சொல்யூஷன் எடுக்கலாமோ நாங்கள் கடைசியாக சொல்லலாமோ இல்லை அப்போ ஒரு கடைசியாக இன்டிஜர் வரும் மட்டும் நாங்கள் இதை சுருக்கணும் அப்போ என்னென்று இதை கொஞ்சம் சுருக்கலாமண்டா உங்களுக்கு நார்மலாக விளங்கும் அப்போ 5 தசம் 6 இவர் வந்து என்னது கொண்டு போகலாம் ஒன்று அதை விட கூட்டி 5 தசம் 6 கொண்டு போகலாம் இல்லாட்டி 5 தசம் 6 இவர் அஞ்சு எடுக்கலாம் ஓமா இல்லையா 5 தசம் 6 என்ன ஒரு ஒரு இதுதானே ஃப்ராக்ஷனில் தானே இருக்குது இதுக்கு அடுத்த இன்டிஜர் என்ன 6 இதுக்கு அடுத்த இன்டிஜருக்கு இல்லை குறைச்சமெண்டா 5 ரெண்டு வகையான இதை எடுக்கலாம் அதே மாதிரி 7 தசம் 2க்கு பார்த்தோம்டா ஒன்று 7 எடுக்கலாம் இல்லாட்டி 8 எடுக்கலாம் சரியா அப்போ இப்படி எடுத்து ஒன்று அப்படி வச்சு புது ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறார் அப்போ இவர் 5 தசம் 6 விட குறைவு 5 எடுத்தோம்டா ஒன்று என்ன என்ன கண்டிஷன் போடலாம் இந்த X1 வந்து
லெஸ் தேன் ஈக்குவல் டு 5, அஞ்சை விட குறைவாக இருக்கிற அஞ்சவுக்கும் அஞ்சை விட குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு அங்கால சுருக்கி கொண்டு போகலாம். இல்லை நான் 5.6 விட கூடவா இருக்குமென்னு நினச்சி எடுத்துனேன்டா, கூடினது 6 இருக்கும், இல்லாட்டி அதை விட கூடவா அங்காலையும் கூட்டி கொண்டு போகலாம். அப்போ x1 வந்து கிரேட்டர் தானே ஈக்குவல் டு 6 ரெண்டு போடலாம். ரெண்டுல ரெண்டு வித்தியாசமான ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, அதே மாதிரி 7/2க்கும் அதே மாதிரி போடலாம் தானே, ஒன்று 7 மற்றது 8 போடலாம் தானே என்று நினைப்பீங்க. அதுல ஒரு சின்ன இது இருக்குது என்னண்டா, இப்போ ரெண்டுமே இப்படி ஃப்ராக்ஷன்ல வந்துச்சேன்டா, அதுல ஏதாச்சும் ஒன்றைத்தான் நாங்க எடுத்து அதைத்தான் ரெண்டா பிரிப்போம். ரெண்டு வழியா கொண்டு போய் பார்ப்போம், ஒன்று அதை விட குறைவா ஒன்று அதை விட கூடவாண்டு. அதுல எது வந்து நல்லா ஃப்ராக்ஷனா இருக்குதோ அதைத்தான் நாங்க எடுப்போம் ஃபர்ஸ்டா. எது வந்து அந்த இன்டிஜர் தன்மையே இல்லாம இருக்கிற ஒரு கேரக்டர். அப்ப விளங்குதா என்னன்னு நாங்க ஒரு ஒரு வேல்யூ வந்து இன்டிஜரை, அந்த இன்டிஜர் தன்மையை முழுவன் தன்மையை எது வந்து இடிக்க பார்க்குது, எது வந்து குறைக்க பார்க்குது. 5 இன்டிஜரா இருக்கிறது இருக்கிறது இது இதா இருக்கா, இல்ல 7 இன்டிஜரா இருக்கிறது மறுக்குதா? எது கூட மறுக்குது உங்களுக்கு? 7/10ன்றது இன்டிஜர்ல இருந்து வெறும் தசம் 2 பெருமானம் தான் என்ன மாறுபடுது. ஆனா 5/6ன்றது இன்டிஜரா இருக்கிறதுக்கு இங்க 5ல இருந்து பார்த்தா தசம் 6 கூடும், 6ல இருந்து பார்த்தா தசம் 4. அப்ப இதுல என்னத்தை எடுக்கணும்டா, எது தசம் 5க்கு கிட்ட இருக்குதோ அதுதான் என்ன கூட அந்த முழுவன் பெருமானத்தை குழப்புறமாய் ஒரு செயற்பாடை செய்யுது. என்ன, அப்ப அவர் தான் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு அவர் தான் அந்த முக்கிய இடம். அவரை நாங்க ரெண்டா பிரிச்சு போட்டு அவரை அங்கேயும் இங்கேயும் வச்சு பார்த்தோம்னா தான் எங்களுக்கு நிறைய வழி வரும். அதை வந்து எங்களுக்கு குறைஞ்ச நேரத்துல டக்குன்னு நாங்க அதை சொல்யூஷன் எடுக்கக்கூடியமா இருக்கும் எங்களுக்கு தேவையான இன்டிஜரை. இப்ப இவரை நாங்க ரெண்டா பிரிச்சு 7 8 எடுத்தோம்டா, இவர் ஏற்கனவே 7க்கு கிட்டத்தான் இருக்கிறார். அப்ப அவரை 7 வச்சு செஞ்சாலும் இவர்ல மற்றவர்ல இருக்கிற மாற்றம் வந்து பெருசா மாறாது, அவர் அதே மாதிரி இருப்பார். அப்ப அதாலதான் நாங்க வந்து எது நாங்க ஆக பின்னத்தின் கேரக்டரை கொண்டிருக்கோ அதை நாங்க ஃபர்ஸ்டா எடுத்து அதை ரெண்டா உடைச்சு போட்டு அதை ரெண்டு பிரான்ச் ஆக்கி அங்கே இருந்து சேர்ந்து கொண்டு போவோம். சரியா? அதால நீங்க இப்படி வந்துட்டேன்டா, இப்ப இதே மாதிரி 5/6 அங்கால 6/9 மட்டும் வருது, என்னத்தை எடுப்பீங்க? என்னத்தை எடுப்பீங்க? 5/6 அங்கால 6/9 என்னத்தை எடுப்பீங்க? எதை எடுத்து நீங்க ரெண்டா உடைச்சு ரெண்டு வழியாச்சு இது கொண்டு போவீங்க? அரசம்ன்றது என்ன 7க்கு கிட்டே இருக்குது. அப்ப அது வந்து நச்சா கொஞ்சம் தான் அந்த இண்டிஜர் இந்த ஒரு தன்மையில இருந்து கொஞ்சம் தான் மாறி இருக்குது. அப்ப 5/6 தான் கூட ஃப்ராக்ஷனை கொண்டு வச்சிருக்கிற கேரக்டர். அப்ப அவரைத்தான் நாங்க மாத்துவோம். அப்ப எது தசதம் 5க்கு கிட்டே இருக்குதோ அதுதான் நாங்க எடுப்போம். அப்படி எடுத்த வேண்டாம் சொல்லுங்க. 5/6 5 இல்லாட்டி 6, அப்ப 5 விட குறைவா இருக்கலாம், இல்லாட்டி 6 விட கூடவா இருக்கலாம். சரியா? முதல்ல 5 விட குறைவா இருக்குன்ற கண்டிஷனை இப்ப புதுசா போட்டுட்டு அதை சுருக்குவோம். சரியா? சுருக்கினவன்டா இங்க புதுசா எங்கட பழைய ஒரிஜினல் மேத்தமெட்டிக்கல் மாடல் இருக்குது தானே, எங்கட பழைய ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இது கான்ஸ்ட்ரெயின்ஸ், மற்றது நான் நெகட்டிவிட்டி, அதுகளோட சேர்த்து இப்போ புது கண்டிஷன் வந்து போடுறான். என்ன, x1 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 உண்டு. ஏனண்டா அது வந்து இப்போ தசமத்தில் வந்ததால அதை வந்து இன்டிஜர் ஆக்குறதுக்காக ஒன்று குறைச்சி பார்ப்போம், இல்லாட்டி கூட்டி பார்ப்போம். இப்போ குறைச்சி பார்த்தா ஒன்று 5க்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டி அதை விட குறைவான ஒரு இன்டிஜர் பெருமானமாக இருக்கும். அப்போ x1 லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 உண்டு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஒரு கண்டிஷன் போட்டு செய்வோம். செஞ்சவன்டா அதை சுருக்கி கொண்டு போகிறோம், நாங்கள் வளமையாக சுருக்கிற மாதிரி. சரியா? புது கண்டிஷன் போட்டால் சுருக்கி போயிட்டு கொண்டு போனால் இப்போ வந்து x1 வந்து 4 மட்டும், x2 8/4 மட்டும் வருது. சரியா? இப்போ வந்து ஸோ இது வந்து இப்போ பாருங்க, இது வந்து 4/8 8/4 இருக்குது. ஆனால் சார் வந்து என்ன செஞ்சிருக்கிறாருண்டா, எதுக்கு தசப்பெருமானம் கூடவோ அதைத்தான் ரெண்டா பிரிச்சிருக்கிறார். சரி, அது ரெண்டு விதமாகவும் அந்த மெத்தட் செய்யலாம். பட் என்ன சில இடங்கள்ல நான் சொன்ன மெத்தட்ல செய்யறது எஃபிஷியண்டா செஞ்சு முடிக்கலாம்.
சில சில இடங்கள்ல இதுலயும் செய்து முடிக்கலாம். எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, செய்யலாம். ஓகே. அப்ப நீங்க வந்து குழம்பாம என்ன செய்யுங்கோ, எதுக்கு தசப்பெருமானம் கூடவோ அதை எடுங்கோ. சரியா? ஒரு யோசனையும் தேவையில்லை. 4 தசம் 8 8 தசம் 4 தசத்துல எது கூட, தசத்துல 8 இதுதான் கூட. அப்ப இவர் எடுங்க, இவர் எடுத்து ரெண்டா பிரிச்சா என்ன, ஒன்று 4 தசம் 8 4 கொண்டு போகலாம், இது 5க்கு கொண்டு போகலாம். அப்ப 4க்கு கொண்டு போனா என்ன, x1 வந்து இப்ப புதுசா லெஸ் தேன் ஈக்குவல் டு 4 என்ற ஒரு கண்டிஷனா போடுவோம். சரியா? பழைய இதோட சேர்த்து இது x1 லெஸ் தேன் 5க்கு கீழே தானே வருது, அதோட சேர்த்து x1 லெஸ் தேன் ஈக்குவல் டு 4 என்று புது கண்டிஷன் போட்டு அதை நாங்க இப்ப சுருக்கோம். சரியா? சுருக்கினா x1 வந்து 4 வருது, x2 8 தசம் 8 வருது. அதே மாதிரி 5க்கு 5 என்று போட்டா, 5க்கு கிரேட்டர் தான் 5 என்று போட்டா இது தெரியும், இது வந்து என்ன, x1 ஈக்குவல் டு 5 வரும். இப்போ நேரடியாகவே 5 நீங்க உங்களுக்கு விளங்குது, பட் சுருக்கி போட்டு காணலாம். சுருக்கி காண்டா x2 இப்படி வருது. சரியா? இது 4 8 தசம் 8 வந்துச்சுண்டா, 8 தசம் 8 ஒன்று 8க்கு போகலாம், இல்லாட்டி 9க்கு போகலாம். இதை செஞ்சா இது புதுசா இப்படி ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா போடுவோம் x2க்கு. போட்டு சுருக்கினா இந்த இந்த இடது பக்கம் இருக்கிறதுக்கு தான் x2 லெஸ் தேன் 8, அது வந்து சுருக்கி கொண்டு போனா கடைசியா இன்ஃபீசிபிள் இதுதான் இன்ஃபீசிபிள் சொல்யூஷன். இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் என்ன, அப்படின்னா சரிதானே. இன்ஃபீசிபிள்ண்டா வளமையா என்ன, அஞ்சால -2 வரும், -2 வந்தா டுவல் சிம்ப்ளெக்ஸ்ல சுருக்கலாம் தானே. இதுக்கு என்னடா இன்ஃபீசிபிள் சுருக்கி அப்படியே போட்டிருக்கேன்னு கேட்பீங்க. சில நேரத்துல இன்ஃபீசிபிள் எப்படியான இன்ஃபீசிபிள்ண்டா, எங்களுக்கு ஒரு விதமான சொல்யூஷனுமே வராது, அதுக்கு இன்விசிபிள் ரீஜனுக்கே ஒரு சொல்யூஷனும் வராதுன்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்டா, இப்ப எங்களுக்கு ஆர்டிபிஷியல் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம் தானே சில இடங்கள்ல, அந்த ஆர்டிபிஷியல் வேரியபிள் இல்லாம இருக்கணும் மட்டும் தான் நாங்கள் சொல்லி கொண்டு போவோம், அது வந்து பூஜ்ஜியமானு. அப்படி பூஜ்ஜியமானு சுருகி கொண்டு போய் ஒரு கட்டத்துல ஏற்கனவே என்ன, எங்களோட சொல்யூஷன் குளமும் ஃபீஸிபிளா வந்து எல்லா பேசிக் வேரியபிளும் என்ன ஃபீஸிபிளா வந்து மேல ஒப்டிமம் பார்க்கறதுக்கு நாங்கள் பார்ப்போம் இல்ல ஆப்ஜெக்டிவ் ரோ, அதுலயும் எல்லாமே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எல்லாம் இதுக்கு மேல ஒன்றும் எடுக்க இல்லாத மாதிரி வந்துடும். அப்ப டேபிள் வந்து ஒப்டிமாவும் ஃபீஸிபிளாகவும் வர்ற அந்த நேரத்துல பார்த்தா எங்களோட பேசிக் வேரியபிள்ல ஆர்டிபிஷியல் வேரியபிள் இருக்கு அந்த நேரம். அப்படி இருந்திருந்தா பிரச்சனை. ஏனென்றா ஆர்டிபிஷியல் வேரியபிள் நாங்க போட்ட வேரியபிள் அது வரக்கூடாதுன்னு தான் நாங்க செஞ்சு கொண்டு போவோம். ஆனா செஞ்சு கொண்டு போய்க்கே ஃபீஸிபிளும் ஒப்டிமல் சொல்யூஷன் வந்துட்டுது. இப்படி வந்தும் பேசிக் வேரியபிள் ஆர்டிபிஷியல் வேரியபிள் வந்துச்சுண்டா அது கொன்ட்ரடிக்ஷன் தானே, அப்படி வரக்கூடாது தானே. அதுக்கு என்ன அர்த்தம்டா, அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்டா, இந்த ப்ராப்ளத்துக்கு எந்த விதமான ஃபீஸிபிள் சொல்யூஷனும் இல்லை என்றதான் அர்த்தம். ஸோ அப்படி ஒரு நிலைமையை இன்ஃபீசிபிள்ன்ட்டு சொல்லலாம். நாங்கள் இந்த முடிவுக்கு இன்ஃபீசிபிள் எல்லாமே இன்ஃபீசிபிள் சொல்யூஷன், இதுக்கு ஒரு ஃபீசிபிள் சொல்யூஷனே இல்லையென்று ஒரு முடிவுக்கு வரலாம். சரியா? மற்றது இப்படி சுருக்கினா கடைசியா என்ன, 4 9 18 வருது. இது வந்து இன்டிஜரா வந்துட்டு தானே. அப்ப இதுக்கு மேல நாங்க இதுவரை அங்கால கொண்டு போக தேவையில்லை, இது ஒரு நல்ல முடிவு தானே. சரி. அப்ப இப்படி ஒரு முடிவு கடைசியா ஒரு ஒரு கிளையா பிரிச்சு 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 மரத்தின் கிளையை கிழிச்சு பிரிச்சு பிரிச்சு வந்து கடைசியா ஒரு முடிவு எடுத்துட்டான். சரி. அதே மாதிரி மற்ற பக்கமா போயிட்டு இது வேற என்ன, 7 வேண்டாம், ஒன்று 7க்கு கொண்டு போகலாம், இல்லாட்டி 8க்கு கொண்டு போகலாம். அதே மாதிரி செஞ்சா 7க்கு கொண்டு போய் செய்ய அன்பவுண்டட் வருது சொல்யூஷன். அன்பவுண்டட் நேற்று சொன்னேன், டுவெல்ல படிப்பிக்க சொன்னேன். அன்பவுண்டட்டா நாங்க முதல் ஒரு கேள்வி செஞ்சினாங்க எங்க டுவல் சிம்ப்ளெக்ஸ்ல, அதுல வந்து ஒரு சந்தோஷமான பிரச்சனைன்னு சொன்னாங்க தானே. அதாவது x3 எவ்வளவு வேண்டாலும் கூட்டி கொண்டு போகலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போகலாம், ஒரு விதமான கான்ஸ்டன்ட்டும் பிரச்சனை வராதுன்ட்டு. அப்ப அது ஒரு வரையறை, ஒரு ஃபினிட் சொல்யூஷன் இல்லை தானே. x3க்கு ஒரு ஃபினிட்டான வெளியூ போட இல்லாத தானே, அது வந்து ஒரு எல்லை இல்லாத வெளியூ தானே. எல்லை இல்லாத அப்படி சொல்யூஷன் வந்துச்சண்டா அந்த சொல்யூஷனை அன்பவுண்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். அதுக்கு ஒரு எல்லை இல்லை. அதுவும் என்ன, அதுவும் சரி வராது, எங்கட ஒழுங்கான சொல்யூஷன் இல்லை. அப்ப அது அன்பவுண்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். இது இன்ஃபீசிபிள், இது அன்பவுண்டட், ஒரு எல்லை இல்லாத சொல்யூஷன். ஓகே. அப்ப அதுவும் எங்கட ஒழுங்கான இது வராது, அதுவும் பிரச்சனைக்குரிய. சரி. அடுத்தது என்ன, 8 அது இப்படி போடைக்கு 5 7 வருது. அப்போ 7 என்னண்டு போடலாம், 7 போடலாம், இல்லாட்டி 8 போடலாம். 7 விட சின்ன இருக்கணும்னு போட்டு செய்தாக்க இன்டிஜர்ல வருது. இதுவும் இதுக்கு அங்கால எங்களுக்கு சுருக்க தேவையில்லை. ஓகே குட். அங்கால செய்ய இது வந்து இன்ஃபீசிபிள் வருது. சரி. இவ்வளவும் 5 முதல்ல நாங்கள் செஞ்சோம் தானே,
அதில் அஞ்சண்டு வரைக்கும் செஞ்சினாங்க, அஞ்சை விட லெஸ் தானே இருந்தா. மற்ற பக்கம் பார்ப்போம், ஆறை விட கூடவா இருக்கிற செனாரியோ என்ன மாதிரி, அதை பார்ப்போம். அதண்டா என்ன? ஓகே, வளமையான முதல் ஒரிஜினல் மேத்தமெட்டிக்கல் இதோட சேர்த்து புதுசாக ஒரு கொண்டிஷன் போடுறேன், x1 கிரேட்டர் தானோ ஈக்குவல் டு 0, 6 என்று போட்டா அதுக்கு வந்து புதுசாக இப்படி சொல்யூஷன் வருது. இதில் என்ன, தசம் 2 விட தசம் 6 கூட. அப்போ இவர் எடுப்பான், இவர் எடுத்து 1 6 இல்லாட்டி 7 செஞ்சு கொண்டு போனால் இவருக்கும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வருது. இவரை செஞ்சால் திரும்ப தசத்தில் வருது, திரும்பவும் ஆளை பிரிக்கணும். 7 இருக்கும் இல்லாட்டி 8 இருக்கும், 7 விட குறைவாக இருக்கும் இல்லாட்டி 8 விட கூட இருக்கும், 8 விட கூட சேர்க்க இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் வருது, 7 விட குறைவாக இருக்க இப்படி ஒரு இன்டிஜர் சொல்யூஷன் வருது. இதுவும் எங்களுக்கு ஓகே. சரியா? ஸோ ஓவராலாக பாருங்க, ஓவராலாக எல்லாத்தையும் பற்றி சொல்லுங்க. எனக்கு எத்தனை நல்ல சொல்யூஷன் வந்திருக்குது, கடைசியா எங்களுக்கு இன்டிஜராகவும் ஒப்டிமலாகவும் இருக்கிற சொல்யூஷன் என்னென்ன எத்தனை வந்திருக்கு? இப்படி வந்தது, இந்த பக்கம் பார்ப்போம். உண்டு, ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு நல்லது. அங்கால பக்கம் போனா 2, 2 சொல்யூஷன் இஞ்சால பக்கம் வந்திருக்கு. அங்கால பக்கம் பார்ப்போம், இஞ்சால வந்தா 3, இஞ்சால 4. ஸோ 4 விதமான சொல்யூஷன் வந்திருக்கு. எந்த சொல்யூஷன் எங்களுக்கு ஒப்டிமம் என்னன்னு காண்றது, என்னன்னு காண்றது? 4ல் எதுக்கு எந்த எஃப்எக்ஸ் வேல்யூ கூடன்னு பார்க்குறது என்ன, மேக்ஸிமம் தானே, எந்த ஒப்ஜெக்டிவ் மேக்ஸிமம் தானே 4ல்.